தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வடக்கூர் என்பது நான் பிறந்த ஊர். இந்த கிராமம் பிற்கால சோழர் காலத்தில் ஏறக்குறைய ஒரு 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரையான பிற்கால சோழர்கள் உருவாக்கிய அந்த ஒரு கிராம அமைப்பு முறையை சார்ந்தது. 18 ஊர்கள் சேர்ந்து ஒரு நாடு என்று அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த 18 ஊர்களுக்கு தலைமையிடமாக ஒரு ஊரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு கோட்டை தெரு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அங்கு ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டப்பட்டிருக்கும். அந்த சிவன் கோவிலின் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு உடைந்து போன ஒரு சிறிய அளவிலான ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் ஐயனார் கோயில். அந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணற்றில் ஒரு 32 சிலைகள் நீர் தண்ணிக்குள் போட்டு வைப்பார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவற்றை வெளியே எடுப்பார்கள். அதில் ஐயனார் முதன்மையானவர். அவரை சுற்றி பிடாரிகள் இருக்கும். இந்த பிடாரிகள் ஐயனார் உள்ளிட்ட இவர்களை இந்த 18 ஊர்களில் ஒவ்வொரு ஊருக்கு என்று ஒவ்வொரு வகையான அந்த பிடாரிகளை பிரிப்பார்கள். ஐயனார் அதில் இருப்பார். எல்லா ஊர்களுக்கும் அதை ஒரு சப்பரம் போல கட்டி தூக்கி சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க சக்திக்கு ஏற்றபடி கிடா வெட்டுவார்கள். ஒரு கிடாயிலிருந்து ஆரம்பித்து 10-12 வரை வெட்டுகிற மரபில் நான் ஒரு 8-9ஆம் வகுப்பு படிக்கிற காலங்களில் பார்த்திருக்கிறேன். 72-70கள் வரை அந்த மரபு அங்கு இருந்தது. அதற்கு பிறகு அது படிப்படியாக குறைந்து விட்டது. எங்களுடைய அந்த கிராமத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து வருகிற இடத்தில் ஒரு ஐயனார் இருப்பார். கிராமத்தின் கிழக்கு பகுதி முழுக்க முழுக்க விளை நிலங்களுடைய ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில் ஐயனார் உட்கார்ந்திருப்பார். அதே கிராமத்தின் மேற்கு பகுதியில் நல்ல காடுகள், மரங்கள் இவைகள் அடர்ந்த இடம். அங்கே ஒரு ஐயனார் உட்கார்ந்திருப்பார். அவர்களுக்கு தீத்தான், காத்தான் இப்படி வேறு வேறு பெயர்களாக இருந்தாலும், அதே போல் தெற்கு பகுதியில் ஒரு சிறிய காடு, அந்த பகுதியில் ஒரு ஐயனார் உட்கார்ந்திருப்பார். வடக்கு பகுதியில் எந்த தெய்வமும் இருக்காது. மரபுப்படி வடக்கு பகுதி நல்ல பகுதி இல்லை. அது அதனாலே அந்த தெய்வம் எங்கள் ஊரிலும் இல்லை. ஊரில் வாழ்கிறவர்கள் 7 கரையாக இருப்பார்கள். ஒவ்வொரு கரைக்கும் ஒரு குல தெய்வம் உண்டு. இந்த 7 கரையும் சேர்ந்து ஒரு தலைவராக அம்பலம் இருப்பார். இந்த ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய அம்பலங்கள் 18 அம்பலங்கள் சேர்ந்து அந்த திருவிழாவை நடத்துவார்கள். அந்த மரபு இன்றைக்கும் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான இன்னொரு தகவல் என்னவென்று சொன்னால், அந்த பெரிய பொது இடமாக இருக்கிற இடத்தின் அருகாமையில் இந்த பானைகள் செய்கிற குலாலன் குயவர்களுடைய ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லோருமே அந்த குயவர்கள் தான். அந்த 18 ஊர்களுக்கும் இந்த மட்பாண்டங்களை பொங்கல் சமயத்தில் செய்து கொடுப்பவர்கள் அவர்கள். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கு குடி பார்ப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதரோடு பொங்கலுக்கு 4-5 நாளைக்கு முன்னர் அந்த குலாலர் தெருவுக்கு சென்று ஒரு 200-300 அளவிலான நிறைய பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். அதில் இவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் வாங்கி ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அவருடைய குடி பறையன் என்று அவரை அழைப்பார்கள். அவருடைய தலையில் ஏற்றிட்டு வந்து பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் வைப்பது முதல் எல்லா விதமான விஷயங்களையும் அந்த பாத்திரங்களை வைத்து கொண்டு தான் செய்வார்கள். அந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த பிற்கால சோழர்கள் சிவன் வடிவத்தை, சிவன் வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர்கள். பல்லவர் காலத்திலிருந்து தொடங்கி கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி அது வளர்ச்சி அடைந்து 12ஆம் நூற்றாண்டிற்குள் மிக பிரமாண்டமான கோயில் மரபுகளாக தமிழ் சமூகத்தில் வளர்ச்சி அடைந்தது தான் இந்த சிவ வழிபாடு. ஒரு சிறிய ஊரில் அந்த பிற்கால சோழர் மரபை சேர்ந்தவர்கள் எப்படி தாங்கள் உருவாக்கிய சிவன் கோயில் மரபை அங்கு கட்டமைத்து வைத்திருப்பதும் அது அந்த திருவிழாக்களில் என்ன பெரிய சுவை என்று சொன்னால்,
திருவிழா நடக்கிற பொழுது சிவன் கோயில் முன்பே பரதநாட்டியம் நடக்கும். அந்த பரதநாட்டியத்தை இந்த 18 ஊர் அம்பலக்காரர்கள் எல்லாம் உட்கார்ந்து பார்ப்பார். பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்ம ஐயன் இருக்கிறாரே, ஐயனார், அந்த கோயிலில் கரகாட்டம், குதிராட்டம், இந்த அவ்வளவு மரபு கலைகள் அவ்வளவும் நடக்கும். இந்த 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 சமூக அமைப்பினுடைய இந்த பிரிவு மிக மிக சுவையானது. இதை போலத்தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும், அது பல்லவர்கள் உருவாக்கிய கிராம பகுதிகளாக இருக்கட்டும், அல்லது திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் தெலுங்கு மன்னர்கள் ஆதிக்கம் செலுத்தி அவர்கள் உருவாக்கிய மரபுகளாக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய இந்த பிற்கால சோழர்கள் உருவாக்கிய திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், வேதாரண்யம், இப்படி இந்த பகுதிகளை உள்ளடக்கிய இந்த பகுதியாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் உருவாக்கப்பட்ட மரபு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள், அந்த வழிபாட்டு முறைகள் சார்ந்த சடங்குகள், அந்த சடங்குகள் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு படிமம், இந்த படிமம் எப்படி அது இடம்பெற்றிருக்கிறது என்பது பற்றியான ஒரு நீண்ட நெடிய சமூக வரலாற்றை மிக விரிவான கல ஆய்வின் மூலமாக ஏறக்குறைய இந்த புத்தகத்தில் அவர் ஒரு 56 ஐயனார் படிமங்களை படமாக கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. 56 வகையில் ஐயனார் இருக்கிறார். இந்த அந்த அந்த படிமங்களை கொடுத்திருக்கிற அதை ஆராய்ச்சியில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஐக்னோகிராஃபி, படிமக்கலை உருவாக்க மரபு என்பது சமூக வரலாற்றில் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த புத்தகத்தை ஒரு சமூக வரலாற்று மாணவனாக வாசிக்கிற பொழுது என்னென்ன விஷயங்கள் எனக்கு கிடைத்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முதல் விஷயம், ஒரு சமூகம் என்பது ஒவ்வொரு காலத்திலும் மாறி 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 வளர்ந்து கொண்டிருக்கும் என்பது நமக்கு மிக எளிமையாக தெரிந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக நம்முடைய இந்த நாம் இன்றைக்கு பார்க்குற இந்த சமூகத்தில், இந்த மனித உயிர்கள் உருவாகி வளர்ச்சி அடைந்திருக்கிற சமூகத்தில் அவர்கள் கற்களை பயன்படுத்தி வாழ்ந்த காலம், அந்த கற்களோடு அவர்கள் வாழ்ந்த காலம், அவை கருவிகளாக ஆகின்றன. கருவிகள் மனிதனின் கையில் கிடைக்க பிறகுதான் அவன் உற்பத்தியில் ஈடுபட முடியும். கருவிகள் கிடைக்காத காலத்தில் இயற்கையில் கிடைப்பவற்றை அவன் எடுத்து உண்ண முடியும். அவற்றை அந்த காலங்களை நாம் வேட்டையாடி சமூகம் என்று சொல்கிறோம். அவன் ஓரிடத்தில் தங்கி ஒரு நீரின் பயனை, நெருப்பின் பயனை, இவற்றையெல்லாம் உணர்ந்த பிறகு அவன் உற்பத்தியில் ஈடுபடுகிற பொழுதுதான் அவனுக்கான தேவைகளை, உணவுகளை அவன் உற்பத்தி செய்ய முடியும். அந்த மரபில் நிறைய கால்நடைகளை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும். மனித சமூக வரலாற்றில் மனிதர்களுடைய மிக முக்கியமான சொத்து, செல்வம் என்பது கால்நடைகள் தான். அவற்றை அவன் உருவாக்கக்கூடிய மரபு என்பதெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கற்காலம், பெருங்கற்காலம், அது தொடர்ந்து வரக்கூடிய உலோகங்களை பயன்படுத்தக்கூடிய இரும்பு காலம், இந்த வளர்ச்சியின் ஊடாக இருக்கக்கூடிய ஒரு சமூக வரலாறு என்பது நமது செவ்விலக்கிய பிரதிகளில் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் சொல்லுகிற அந்த சங்க இலக்கியங்கள் என்று இருக்கிற அந்த பிரதிகளில் நான் சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் இருக்கின்றன. இப்படி இருக்கிற பொழுது என்ன இன்னொரு மனிதர்கள் இந்த சமூகத்துக்குள் உளவார தொடங்கிய பிறகு அவர்கள் இந்த நிலைமைகளை எல்லாம் கடந்து வருகிற பொழுது ஒரு குழுவாக, இனக்குழுவாக அவர்கள் வாழத் தொடங்குகிற பொழுது அந்த குழுவிற்கென ஒரு தலைமை என்கிறதும் உருவாக தொடங்குகிறது. அதை சமூக வரலாற்றில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அரசு உருவாக்கம் என்று சொல்வார்கள். அப்போது இந்த சடங்குகளும் இந்த மக்கள் வாழ்முறைகளும் கால வளர்ச்சியில் ஒரு அரசனை, ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்க தொடங்குகிற அந்த மரபுகள் சார்ந்து அவன் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு குடிகள், இந்த குடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் தமிழ் சமூக வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு சொல். சங்க இலக்கியங்களிலே ஏறக்குறைய ஒரு 90க்கு மேற்பட்ட குடிகளை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. இந்த அரச உருவாக்க மரபில் குடிகளாக ஒரு பக்கம் வாழ்வார்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், மலைப்பகுதிகளிலே, வேறு பகுதிகளிலே பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள்.
கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வந்த பகுதிகளிலே, கிராமங்களிலே மக்கள் வாழ்கிறார்கள். நகரிய வளர்ச்சி அடைந்த பகுதிகளிலே நாம் இருக்கிறோம். இப்படியான இந்த சமச்சீரற்ற தன்மை என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து தமிழ் சமூக வரலாற்றில் இருந்திருக்கிறது. அதுதான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகமாக ஒரு பக்கமும், வைகைக்கரை நாகரிகமாக கீழடியாக இன்னொரு பக்கமும், அதை இல்லாமல் தொல் பழங்குடி மக்களாக வாழ்ந்த வாழ்க்கை என்பது இன்னொரு பக்கமும், இதற்கான இடைப்பட்ட இந்த சமச்சீரற்ற வாழ்முறைகள் சார்ந்த ஒரு சமூக வரலாறு என்பது நமக்கு சாத்தியமாகிறது. இந்த ஐயன் வழிபாட்டிற்குள் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பல்வேறு வகைப்பட்ட இந்த மக்கள் மத்தியிலே இது என்னென்ன வகையில் இந்த ஐயன் இடம்பெற்றிருக்கிறான் என்பது பற்றியான விரிவான கள ஆய்வு வழி இந்த நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார். இப்போ எடுத்துக்காட்டாக இவர் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐயனார் வழிபாடு பற்றிய அந்த தரவுகளை எல்லாம் சேகரிக்கிற பொழுது அவர் கண்டுபிடித்து சொல்கிற பல விஷயங்கள் ஒரு தமிழ் சமூக வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்கிற நாம், இந்த தமிழ் சமூக வரலாறு என்பது பொதுவான உலக சமூக வரலாற்றோடு இயைந்ததாக எப்படி உருவாகி வளர்ந்து வந்திருக்கிறது என்ற அந்த வரலாற்று புரிதலை, அறிவை பெறுவதற்கான சில அடிப்படையான தரவுகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல நூலாக இந்த நூல் வந்திருக்கிறது. இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு வகையான நம்பிக்கை இப்படி உருவாகிறது. இந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் எப்படியான சடங்குகளை செய்கிறார்கள், அந்த சடங்குகளை செய்வதன் மூலமாக எப்படி ஒரு படிமம், ஒரு உருவம் உருவாகி விடுகிறது, அந்த உருவம் உருவான பிறகு அது எப்படி கோயிலாக்கப்படுகிறது, அந்த கோயிலாக்கப்படுகிற பொழுது சமஸ்கிருத அல்லது பார்ப்பனிய வேத மரபு சார்ந்த விஷயங்கள் அதற்குள் எப்படி வருகிறது. தமிழ் சமூக வரலாற்றை பொறுத்தவரை நமக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் அந்த புதிய கற்காலம் அல்லது உலோக காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தினுடைய மரபுகளை அடக்கிய செவ்விலக்கிய காலங்கள் தொடங்கி அது வரலாற்றில் இன்றைக்கு கீழடி அகழ்வாய்வின் வழியாக ஏறக்குறைய 542 வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்ற ஆண்டில் நம்முடைய எழுத்துரு உருவாகி இருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்து சமவெளி 1900 தொடங்கி 3500 என்ற அந்த வரலாற்றின் ஒரு பகுதியாக ஒரு வளர்ச்சியடைந்த நாகரிக மரபு இருந்த இந்த சமூகத்தில் இன்னொரு பக்கம் இப்படியான மக்கள் வாழ்ந்த, ஐயனை வழிபடக்கூடிய மக்கள் வாழ்ந்த இன்னொரு சமூக வரலாறும் இருந்திருக்கிறது என்பதை இந்த புத்தகத்தின் வழியாக நாம் பெற முடிகிறது. இப்போ இந்த ஐயன் என்னென்னமாக இருக்கிறான், என்னென்ன வடிவத்தில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய செவ்விலக்கிய மரபுகள் அப்படின்னு படிக்கிற பொழுது அதில் ஒரு வீர யுகம், ஹிராயிக் பீரியட் எரா என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது. பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் தன்னுடைய PhD ஆய்வாக அந்த மரபைத்தான் செய்திருக்கிறார். அந்த வீர யுகம் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், பல்வேறு குடிகள் உருவாகி விடுகின்றன, இனக்குழுக்கள் உருவாகி விடுகின்றன. ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுக்கை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வரலாறு அவர்களுக்கே இருக்கிறது. இதைத்தான் நாம் அந்த காலத்தில் எல்லா பசங்களும் சண்டை அடிச்சு கிடந்தான்னு சொல்கிறோம் இல்லையா. என்னப்பா சங்க இலக்கியம்னு சொன்னால் சண்டையை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லையா, போர் போர் போர்னு தான் சொல்கிறானுங்க, அதை ரொம்ப மரம்னு வேற சொல்கிறானுங்க, அதை புறம்னு வேற சொல்கிறானுங்க, ரொம்ப பெருமையாக வேற பேசுகிறானுங்களே, இது என்னையா அது சண்டை போட்டுக்கிறது ஒரு வரலாறா என்று நீங்கள் கேட்டால் அது தவறு. ஒவ்வொரு உயிரினமும் தன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினத்தை கொள்ளக்கூடிய உறவின் மூலமாக செலுத்தக்கூடிய ஆதிக்கம் என்பது டார்வின் தியரி. இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்லக்கூடிய டார்வின் கோட்பாடு தான் இந்த இனக்குழுக்களிடையே ஏற்படுகிற ஒவ்வொரு இனக்குழுவும் தங்களுடைய வாழ்முறை சார்ந்து இன்னொரு இனக்குழுவோடு சொல்கிற அந்த உறவில்தான் இப்படியான மோதல்கள் உருவாகின்றன. இப்படியான மோதல்கள் உருவாகிற பொழுது அந்த மோதல்களில் இறந்து போனவனை வீரனாக்கி வழிபடுவது மரபு. அவன்தான் ஹீரோ. இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல ஹீரோன்னு சொல்லி, அந்த 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 இறந்து போகிறவனுக்கு சிலை செய்து அல்லது இந்த இறந்து போகிறவனுக்கு கல் நாட்டி அந்த இறந்து போகிறவனுடைய வடிவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான
ஒரு சடங்கு மரபை கண்டுபிடித்து அந்த சடங்கு சார்ந்த வழிபாட்டில் உள்ளவர்கள் இருக்கிற ஒரு யுகம் நம்முடைய சைவிலக்கிய மரபில் வளமாக இடம்பெற்றிருக்கிறது. இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அல்லது தொல்பொருள் ஆய்வு இல்லாமல் நிலத்தின் மேற்பகுதியிலேயே கிடைக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இந்த மாதிரியான இந்த உருவங்கள், கற்கள் நம்முடைய கிராமங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு செங்கல் மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டு அதில் பொட்டு வச்சுட்டு அதில் பூவை போட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. பெரிய சிக்கல் என்னன்னா, மயில்கல் பர்லாங்கல்லாம் அப்படி மாறி போய் தொலையும். நானே பார்த்துருக்கேன். இந்த பெசன்ட் நகர்லேருந்து தியாசபிக்கல் சொசைட்டி வழியாக அப்படி ஒரு ரோடு போகும். அதில் திரும்பி போகிற பொழுது அந்த முக்கத்தில் அந்த அந்த ஒரு பர்லாங்கல் நட்டு வச்சுருந்தானுங்க. நான் நாள்தோறும் ஒரு நடை போகிற அந்த பகுதி, அந்த கல்லில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அதில் சந்தனத்தை பூசி அதுக்கு ஒரு மாலை போட்டு வச்சு ஆரம்பிச்சிட்டானுங்க. அது பக்கத்தில் ஒரு விளக்க கொழுக்க வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்த உடனே இன்னொரு ஆள் அது பக்கத்தில் ஒரு டப்பா வச்சுட்டு உட்கார தொடங்கிவான். அது வசூல் ஆயிடும். இன்னும் செல்வாக்கான கொஞ்சம் வசூல் பண்ணி சின்ன ஒரு கோயிலாக கட்டுவான். அந்த கோயிலுக்கு ஒரு பேரை வச்சுருவான். அந்த பேர் இப்படி ஐயன், பிள்ளையார் கோயில்னு சொல்ல மாட்டான், முருகன் கோயில்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு கிடைச்சது இந்த ஐயனார்கள் தான், அவனுக்கு கிடைச்சது இந்த காளி தான், அவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஏன் இந்த மனநிலைமை அந்த மனிதர்களுக்கு உருவாகிறது. இதை தமிழ் சமூகம் அதனுடைய அடிப்படையில் எப்படி உருவாக்கியிருக்கிறது? அது இந்த இனக்குழு சமூகத்தில் உருவான வீரயுக மரபு சார்ந்த அந்த வழிபாட்டு மரபு சார்ந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்கள் என்பதுதான். இந்த புத்தகத்தில் சசிகலா அவர்கள் இந்த மரபு ஐயனார் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வம் தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுடுமண் சிற்பங்களாக, இந்த ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த சுடும் மண்ணில் சிற்பம் செய்கிறதும் அந்த உலோகங்களில் சிற்பம் செய்கிறதும் மரங்களில் சிற்பம் செய்கிறதும் சமூக வரலாற்று கண்ணோட்டத்தில் வெவ்வேறானவை. இந்த சுடுமண் சிற்பங்கள் என்பவை வரலாற்றில் மிக மிக முக்கியமானவை. நீங்கள் எல்லாம் பயணம் செய்கிற பொழுது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே நூற்றுக்கணக்கான குதிரை சுடுமண் சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு குதிரையும் ஒரு ஐயனார். அந்த ஐயனாரை வழிபடுவதற்காக அந்த சுடுமண் சிற்பங்களை அவர்கள் அங்கே செய்து வைக்கிறார்கள். இப்படியான வீரயுக மரபு சார்ந்த செவ்விலக்கியங்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தரவுகளை அடிப்படையாக கொண்டு அந்த தரவுகள் நமது இன்றைய சமகால ஊர்களில் எப்படியெல்லாம் தங்கி இருக்கின்றன என்பதை இந்த நூலில் சசிகலா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான கலா ஆய்வு சார்ந்த விஷயமாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, இந்த 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 கலா ஆய்வு செய்வதன் மூலமாக இந்த புத்தகத்தில் ஏறக்குறைய ஒரு 54க்கு மேற்பட்ட அந்த ஐயனாருடைய அந்த படங்களை, அதை அந்த ஆர்கியாலஜியில் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவற்றை இதில் பதிவு செய்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஐயனாருடைய உருவமும் முற்றுமுழுதாக வெவ்வேறு. அதாவது இந்த படிமக்கலை வரலாற்றில் இந்த ஐக்னோகிராஃபி என்று படிக்கக்கூடிய அந்த வரலாறு மிக மிக முக்கியமான வரலாறு. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனநிலைமை சார்ந்து தனக்கு வேண்டிய வடிவத்தில் இந்த சிற்பங்களை செய்கிறார். ஒரு நவீன மாடர்ன் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் ஒரு சிற்பி எப்படியான உருவங்களை அவன் உருவாக்குகிறான் என்பதற்கு பல்வேறு சமூக காரணங்கள் இருக்கின்றன. அதை போல இந்த மனிதர்கள் வழிபடுகிற இந்த உருவங்களுக்கு வெவ்வேறு வகையான அவங்களுடைய நம்பிக்கைகளை அதில் அவர்கள் கொண்டு சேர்க்கிறார்கள். அதை செய்பவர்கள் அந்த மண் சிற்பிகள், அந்த சுடுமண்களை செய்யக்கூடிய சிற்பிகள், உலோகம் செய்யக்கூடிய சிற்பிகள். அப்படி அவர்கள் அந்த படிமக்கலை மரம் சார்ந்து அவர்கள் செய்கிற பொழுது என்னென்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுக்கு என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கிறதோ அல்லது சமூகத்தில் அன்றைய கட்டத்தில் என்னென்ன நம்பிக்கைகள் நடைமுறையில் இருந்ததோ அதையெல்லாம் அந்த படிமக்கலையின் மேலே ஏற்றி விடுகிறார்கள். எடுத்துக்காட்டாக இந்த
கால்நடை சமூகமாக இருக்கக்கூடிய கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள் என்பது நம்முடைய செவிலக்கிய மரபில் மிக வளமான ஒரு மரபு. அது உலகம் தழுவிய ஒரு சமூக வரலாற்றில் மேய்ச்சல் கால்நடை என்பவை ஒரு பொதுவானது. அது நமது சமூகத்திலும் இருக்குது. அப்போ அவங்க கையில் பயன்படுத்துகிற ஒரு கருவி இருக்கிறது. இன்றைக்கும் அது நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு தொரட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது அந்த கம்பு அந்த அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அந்த தொரட்டை தூக்கி செடி அப்படியே அந்த மேலே இருக்க கிளையிலேருந்து வளைச்சி கொடுப்பாங்க. அது ஆடு கடிச்சு சாப்பிடும். இந்த தொரட்டை ஐயன் உருவம் செய்பவர்கள் அவனோடு இணைத்து வைக்கிறார்கள். முருகனுக்கு இந்த வேல் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு அந்த தொரட்டு என்று சொல்லக்கூடிய அந்த செண்டை என்ற ஒரு சொல் இந்த எல்லா ஐயனார் சிற்பங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இடம்பெற்றிருப்பதை இந்த இவர் படமெடுத்த கலாய்வு செய்த இந்த வடிவத்தின் மூலமாக கொடுக்கிறார். அப்பொழுது என்ன தெரிகிறது, ஒரு கால்நடை சமூகம் தனக்கு பயன்படுத்திய ஒரு கருவியை இந்த சிற்பங்களில் மூலமாக அவன் பதிவு செய்திருப்பதன் மூலம் ஒரு கால்நடை சமூகத்தினுடைய வடிவமாக இந்த ஐயனார் எப்படி நம் முன்னே நிற்கிறார் என்பதை ஒரு படிம கலை வரலாற்று மரபு சார்ந்து இவர் இந்த புத்தகத்தின் மூலமாக அவர் பதிவு செய்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல தமிழர்கள் என்று சொன்னால் இந்த தமிழர் என்கிற சொல் ரொம்ப பிற்காலத்து சொல். நாம் ஆனால் அவர்களுக்கு முந்தியான அந்த மரபு இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இந்த ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மொழியும் தங்களுடைய வடிவங்களை பதிவு செய்வதற்கென்று எழுத்து மரபுகளை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். அந்த எழுத்து மரபுகள் தான் அந்த சமூகத்தினுடைய தொல் பழம் மரபை உறுதிப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான ஆவணம். தமிழர்களை பொறுத்தவரை அந்த எழுத்து மரபு வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஏறக்குறைய 550க்கு முற்பட்ட தமிழி அல்லது பிராமி எழுத்துக்க வடிவங்கள் நமக்கு கிடைத்திருப்பதன் மூலம் அது இன்றைய கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டால் ஒரு 500 வருஷம் முன்னாடி, இன்றைக்கு இருக்கிற ஒரு 2000 வருஷம் 2500 வருஷங்களில் அந்த மேல் 500 வருஷத்திலிருந்து தொடங்கி கீழ் 1000 வருஷம் வருகிற பொழுது, 9ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது ஒரு 1200 1500 ஆண்டுகளில் தமிழர்கள் உருவாக்கிய அந்த எழுத்து வடிவ மரபு பெலியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த தொல் எழுத்து மரபு உருவாகி வருகிறது. இப்பொழுது இந்த எழுத்து மரபுகள் எங்கெங்கு இடம்பெற்றிருக்கிறதோ அவை கல்வெட்டுகளில் இப்படியான படிவங்களில் வெவ்வேறு இடங்களில் அவை இடம்பெற்றிருக்கிற அந்த மரபை வைத்துக்கொண்டு ஒரு தமிழ் சமூக வரலாறு எழுதுகை என்பது மிக முக்கியமான பங்காக நாம் செயல்படுகிறோம். அப்போ தமிழ் எழுத்து மரபு உருவாக்கம் இந்த படிமங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அது சார்ந்த செய்திகளில் இந்த எழுத்து மரபு சார்ந்த தன்மைகள் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன என்பது பற்றியான பதிவுகளையும் இவர் வெளிப்படுத்த முயன்றிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஐயன் என்ற இந்த உருவத்தை வைத்துக்கொண்டு தமிழ் சமூக வரலாற்றின் இந்த பின்புலங்களை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கான தரவாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். அதை போலவே இதில் ஒரு வரலாற்றில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சமஸ்கிருதமயமாக்கம். இந்த சமஸ்கிருதமயமாக்கம் என்பதை மேல்நிலையாக்கம் என்று இவரும் கூட இந்த நூலில் பயன்படுத்தியிருக்கிறார். எனக்கு உடன்பாடில்லை. சமஸ்கிருதமயமாக்கம் என்பது மேல்நிலையாக்கமா? அது தமிழ் மரபையும் தமிழ் பண்பாட்டையும் கீழ்நிலையாக்கியது. ஆகையினாலே இந்த மேல்நிலையாக்கம் என்று பயன்படுத்துகிற இந்த சமஸ்கிருதமயமாக்கம் என்பது நம்முடைய வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதை பற்றியான விரிவான வரலாற்றுக்குள் நான் போகவில்லை. ஆனால் நமக்கு சங்க இலக்கியங்களில் இந்த சமஸ்கிருத மயமாக்கம் என்பது தொல்காப்பியத்தை உள்ளிட்ட அந்த பிரதிகளில் ஏறக்குறைய 2% மட்டுமே. அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து சிலப்பதிகாரம் திருக்குறள் போன்ற காலங்களில் அது ஒரு 7-8% உருவாகி வருகிறது. அது பின்னர் கலப்பிரர் காலம் என்று சொல்லக்கூடிய பல்லவர் காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களில் முற்று முழுதாக சமஸ்கிருத மயமாக்கம் என்பது நிலை பெயர் கொள்கிறது. அது பிற்கால சோழர் காலத்திலெல்லாம் ஆட்சி மொழி என்பது தமிழில்லை, சமஸ்கிருதம் தான். நாம் என்னமோ தமிழெல்லாம் ரொம்ப இந்த பொன்னியின் செல்வனில் கொண்டாடுறாங்களே அந்த மாதிரியெல்லாம் அவனுங்க ஒன்றும் தமிழை கொண்டாடலை. அவங்க உருவாக்குனது பூரா சமஸ்கிருத பள்ளி தான்.
அவர்கள் நடைமுறைப்படுத்தியெல்லாம் சமஸ்கிருத மரபு சார்ந்த வழிபாட்டு முறைமை தான். அதனால தான் உங்கள் கோயிலில் அவன் இன்றைக்கும் சமஸ்கிருதத்தில் கத்திட்டு கிடக்கான். உங்கள் தமிழ் அங்கே எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த மரபு சமஸ்கிருத மயமாக்கம் உருவாகிற கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் அது வளர்ச்சி உச்சமாகிய பிற்கால சோழர் 12-13ஆம் நூற்றாண்டு அதை உச்சத்திற்கு கொண்டு சென்ற 14ஆம் நூற்றாண்டில் வந்த விஜயநகர மன்னர்கள் அதனுடைய உச்ச வளர்ச்சியை அந்த தன்மைகளோடு வளர்ந்து வந்தவற்றை நல்ல வேளையாக இந்த வெள்ளை தோழர்கள் வெள்ளக்காரன் இங்கே உள்ளே வந்த பிறகு அதை கொஞ்சம் நிறுத்தி இங்கிலீஷ் அங்கே விட்டான். ஆங்கிலம் என்ற ஒரு மரபு நமக்கு வந்தது 19ஆம் நூற்றாண்டில். அது ஆங்கில மரபாக மாறியது. அது அதனுடைய செல்வாக்கில் தான் நாம் இன்றைக்கும் வாழ்கிறோம். தமிழ் மரபாக இருக்கிறதா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இது சமூக வரலாறு. இந்த சமஸ்கிருத மயமாக்கம் என்பது இந்த ஐயன் வழிபாட்டில் எவ்வளவு வேகமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை அடிப்படையான கள்ளத்தரவுகள் மூலமாக இவர் கொண்டு வருகிறார். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் 2 சாமி உண்டு. ஒன்று நம்ம மக்களெல்லாம் வழிபடுகிற கிராமத்தில் கிடக்கிற அந்த சாமி, மக்கள் சாமி. இன்னொரு சாமி மிக பிரமாண்டமான கோயில்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை உள்ளே அனுமதிக்காத அந்த சாமி. இந்த 2 சாமியும் தான் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அரச உருவாக்கத்தின் அடிப்படையில், மிக பிரமாண்டமான அதிகார மரபு உருவாக்க அடிப்படையில், சனாதன உருவாக்க மரபு அடிப்படையில் இந்த அரசர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அதிகார மடையர்கள் தங்களுடைய மரபுகளை தூக்கி ஒரு பக்கம் விட்டுவிட்டு இந்த சமஸ்கிருத மரபை வளர்த்தெடுத்த காலங்களில் இந்த சிவபெருமான், பெருமாள் இவங்களெல்லாம் சங்க காலத்தில் இருந்த திருமால், முருகன் என்று சொல்லக்கூடிய நம் தெய்வங்களை இவர்கள் வேறு ஒரு பெயராக்கி வளர்ந்த வரலாறு என்பது விரிவானது. இது சமூக வரலாற்றில் சாத்தியம். இந்த ஐயன் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஐயனார் கோயில் கிராமத்தில் இருக்க கோயிலில் பூரா பூசாரிகள் குலாளர்கள் தான். அங்கே எந்த ஐயரும் இருக்க மாட்டார். ஆனால் இந்த பெரிய கோயில்களில் ஐயர்களை தவிர்த்து வேற யாரும் உள்ளுக்கு போக முடியாது. அப்போ இந்த பார்ப்பனர்கள் என்பவர்கள் ஏன் இந்த பெருங்கோயில்களுக்குள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த கோயில்களினுடைய சுற்று வட்டாரங்களிலும் வேறு இடங்களிலும் ஐயனாரை கொண்டு வைத்துவிட்டு அந்த ஐயனாருக்கு ஆகம மரபுப்படி புது புது கதைகளை செலுத்தி அந்த ஐயனாரையும் சிவன் வழிபாட்டின் வேறு ஒரு வடிவமாக கட்டமைக்கக்கூடிய மரபு என்பது விரிவாக தமிழ்ச்சூழலில் நடந்திருக்கிறது. பெரிய போராட்டமே அதுதான். நாம் எந்த வரலாற்றை படிக்கிறோம், எதை சொல்லுகிறோம், இதில் என்ன புரிதல் நமக்கு இருக்கிறது என்ற சிக்கல் இருக்கிறது. இந்த புத்தகம் எப்படி அந்த சமஸ்கிருத மயமாக்கம் ஐயன் வழிபாட்டில் உருவானது என்பதை மிக விரிவாக பேசுகிறது. அதை போலவே இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு விஷயம், சமூக வரலாற்றில் முதல் இப்படியான குடிகள் ஒரு இடத்தில் தங்குவார்கள். அவர்களுக்கான நீர்ப்பகுதிகளில் தங்களுக்கான தேவைகளை உருவாக்கி கொள்வார்கள். அப்படி ஒரு செட்டில்மெண்ட் ஊர் என்று ஆகும். அப்படி வாழ்வார்கள். அந்த ஊர் வளர்ச்சி அடைந்த பிறகு சிறு சிறு தலைவர்கள் உருவாகுவார்கள். அது சார்ந்து வளர்கிற பொழுது ஒரு வணிகம் வரும். வணிகம் என்பது பல காலங்களில் நாம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொருடன் பகிர்தல். சமூக வரலாறு என்பது உற்பத்தி, பகிர்வு, அந்த பகிர்வு சார்ந்த வணிகம். இதுதான் அதை வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியான சமூக வரலாற்றாக கட்டமைத்த பெருமை மார்க்ஸுக்கு சேரும். காரல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் இந்த மனிதர்களை இந்த வரலாற்றைத்தான் உற்பத்தி உறவுகள், அதன் அடிப்படையான பகிர்வுகள், அது அடிப்படையான நுகர்வுகள். சமூகத்தில் உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு, இந்த 3 தான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் வரும். இப்போது இந்த 3 விஷயங்களை இந்த ஐயன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி செஞ்சார்கள் என்று சொன்னால், இதில் சாத்தன் என்று இந்த ஐயனாருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார்கள். அது சமஸ்கிருத மயமாக்கி சாஸ்தன் ஆகிறார். இந்த சாஸ்த வழிபாடு வருகிறது. அது ஆசீவக மத வழிபாடாகவும் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ இந்த வணிகர்களுடைய வழிபாடாக இது வருகிறது. வணிகர்கள் என்ற அந்த மக்களுடைய மதம், பெரும்பாலான வணிகர்களுடைய மதம் சமணம் அல்லது பௌத்தம். அந்த மதத்தினுடைய கடவுளாக இவர் எப்படி கட்டமைக்கப்படுகிறார்? அப்போ வணிக சமூக வரலாற்றுக்கும் ஐயனுக்கும் என்னென்ன தொடர்புகள், உறவுகள் இருக்கின்றன
என்பது பற்றியான பல தரவுகளை இவர் இதில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். எனவே நண்பர்களே, இந்த புத்தகம் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. இந்த சாஸ்தன், இந்த ஐயனார் சாஸ்தன் என்பது ஒன்றுதான். இது சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஆய்வு நூலை தமிழ்ச்சூழலில் உருவாக்கியவர், ஆசீவகம் பற்றியான ஒரு வரலாற்று ஆய்வை மிகப்பெரிய நூலாக உருவாக்கியவர் பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன். அண்மையில் அவர் மறைந்து போனார். அவர் ஆசீவக மதத்தினுடைய ஒரு கடவுளாக, வழிபாடாக இந்த ஐயனாரை சொல்ல முடியும் என்பது அவருடைய கோட்பாடு. அதை அவர் பல விஷயங்களில் பேசுகிறார். இந்த சசிகலா அவர்கள் அவற்றை அடிப்படையில் மறுக்கிறார். என்னவென்று சொன்னால், ஆசீவகம் அடிப்படையில் ஊழ் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இந்த பௌத்தம், சமணம் போன்ற அனைத்து மதங்களும் ஊழ் என்ற ஒரு கோட்பாடு. மனிதன் அவனுடைய பிறவியில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பல பிறவிகளாக தொடரும். அந்த பிறவிகள் சார்ந்து ஊழ் உருவாகும். அந்த வள்ளுவன் எழுதியிருக்கிற ஊழின் வலிமை, ஊழ், இந்த 2 அதிகாரங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் ஊழ் தாக்கம் செலுத்தும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வள்ளுவன் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு அதிகாரத்தில் போனால் ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு சொல்லுவான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. அது 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 எப்படி அவன் அப்படி கொண்டு வந்தான்ங்கிற அந்த ஊழ் என்பது இந்த சமய உருவாக்கம், தத்துவ உருவாக்கம், இவற்றில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு மரபு. அப்போது நம்முடைய வீரயுக மரபில் எல்லா ஏரிக்கரைகளிலும், குளக்கரைகளிலும், நீர்நிலைகளில் உட்கார்ந்துருக்கிற ஐயனார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, பழைய காலத்து ஏரிகள், குளங்கள், எல்லா நீர்நிலைகளிலும் ஐயனார் உட்கார்ந்துருப்பார். கொஞ்சம் அந்த பிற்கால சோழர்கள் இவனுங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அந்த இடத்துல பிள்ளையார் உட்காந்துருவான். அந்த ஐயனார் இருக்கிற இடத்த தூக்கி போட்டு இவனுங்க பிள்ளையாரை கொண்டாடுவான். என்னென்னா, பிள்ளையாரை ஐயனாராக மாற்றிட்டான் நம்மாள். அதுவாக அந்த வகையில் ரொம்ப நல்ல விஷயந்தான். அவன் பிள்ளையாரை ஐயனாரை தூக்கி போட்டுட்டு பிள்ளையாரை வைக்கல, ஐயனாருக்கு பதிலாக பிள்ளையாரை வச்சு விட்டான். அந்த மாதிரி வைக்கிற அந்த 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 வடிவ பின்புலத்தில் இந்த ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய ஊழ் மரபை முதன்மைப்படுத்தக்கூடிய மதம் இந்த ஐயனார் வழிபாட்டோடு தொடர்புடையதாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இது வீரயுக மரபாக இருக்கிறது, ஒரு வளமை சடங்கு சார்ந்த, நீர்நிலை சார்ந்த மரபாக இருக்கிறது, அதே போல வணிகர்கள் சார்ந்த மரபாக இருக்கிறது. இந்த மரபுகள் எல்லாம் தமிழ் சமூக வரலாற்றில் மிக முக்கியமானவை. இந்த மரபு சார்ந்தவற்றை ஒரு ஊழ் மரபு சார்ந்ததோடு நீங்கள் எப்படி இணைக்க முடியும் என்று இந்த புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான கேள்வியை அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற ஒரு 2200 பக்கங்களுக்கு மேற்பட்ட அந்த மிகப்பெரிய புத்தகத்திற்கான ஒரு விமர்சனமாகவும் சிறிய அளவில் இந்த புத்தகம் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, இங்கே இன்னொரு மிக முக்கியமான இந்த புத்தகத்தினுடைய வாசித்தல் அவசியமாக நமக்கு தேவை. ஒரு இனக்குழு இருக்கிறது என்று சொன்னால் அது வளர்ச்சி அடைகிறது, அது அரசுருவாக்கம் பெறுகிறது, நகரமயமாகிறது, மேல் வளர்ச்சி பெறுகிறது, பல்வேறு சமச்சீரற்ற சமூகமாக வாழ்கிறது. இந்த வாழுகிற மனிதர்களுக்கென்று ஒரு மெய்யியல் மரபு உண்டா, ஒரு ஃபிலாசபி என்பது இவர்களுக்கு உண்டா? இந்த ஒவ்வொரு மனித குழுக்கும் அப்படியான மெய்யியல் மரபுகளை நாம் கட்டமைக்க முடியுமா என்றால் எப்படி கட்டமைப்பது? எதை வைத்துக்கொண்டு கட்டமைப்பது? இந்த மதங்கள் சொல்லுகிற, இந்த சனாதனம் சொல்லுகிற இவைகளை வைத்துக்கொண்டு கட்டமைக்கிறதா? இப்போ சைவம் என்று சொல்லுகிற மரபாக இருக்கட்டும், வைணவம் என்று சொல்லுகிற மரபாக இருக்கட்டும், இந்த வைதீக மரபாக இருக்கட்டும், அல்லது அவைதீகமான பௌத்தம், சமணம் சொல்கிற மரபாக இருக்கட்டும், இந்த மரபுகளை எல்லாம் நாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்வது என்பது பற்றியான ஒரு மிக முக்கியமான கேள்வியை இந்த 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 புத்தகத்தின் வழியாக அவர் கொண்டு வருகிறார். தமிழர் மெய்யியல் மரபில் இந்த ஐயன் வழிபாடு, சாத்தன் வழிபாடு எவ்வளவு முக்கியமானது, அது தமிழர்களுடைய இயல்பு வாழ்க்கை சார்ந்த, ஊழ் மரபுக்கு தொடர்பில்லாத, தமிழ் செவ்விலக்கியம் பேசுகிற அந்த மரபின் ஊடான ஒரு படிமமாக இது எல்லா கிராம மக்களிடமும் அவை அமைந்திருக்கின்றன. அப்படி அமைந்திருக்கிற அந்த பண்பு சார்ந்த ஒரு தரவை நூற்றுக்கணக்கான கல ஆய்வு வழியான ஒரு படிமமாக இவர் செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தை ஒரு சமூக வரலாறு சார்ந்த வரலாறு எழுதியல் முறையில்
எழுதுவதற்கான சில முறைமைகள் இதில் கையாளப்பட்டிருப்பதாக நான் கருதவில்லை. தரவுகளை அவர் விரிவுபடுத்தி சொல்லுகிற பொழுது இப்படியான விஷயங்களை எல்லாவற்றையும் அதன் ஊடே சொல்லி வருகிறார். ஆனால் மாறாக நாம் சொல்லக்கூடிய இந்த மெய்யியல் மரபு, வலம்புச் சடங்கு மரபு, வீரயுக மரபு, ஒரு நிலவுடம்பி சமூக மரபு, இந்த மரபுகளெல்லாம் சார்ந்த ஒரு தமிழ் சமூக வரலாறு எழுதுவதற்கான மிக அரிய தரவு நூலாக இந்த நூலை உருவாக்கிய அவரை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.